ஹோல்சேல் வீடியோ நிறைய பேர் கேக்குறாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வருது. சோ என்ன செட்டிங் பண்ணிருக்கீங்க? ஷர்ட் வந்து நான் ஒரு 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துறேன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது ஷர்ட் வச்சு நம்ம ஃபேமஸ். இப்போ டி-ஷர்ட் நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வந்து ஷர்ட் விட்டுட்டோம். நம்ம ஓன் லேபிள், மும்பை லேபிள், பெங்களூர் லேபிள். ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேகி ஷர்ட் மட்டும் 100 வெரைட்டி 50 வெரைட்டி வெளியே சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 100 வெரைட்டி காமிக்கிறேன், 50 வெரைட்டி காமிக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரக்கு வந்து ஃபுல்லா இறங்கிட்டு இருக்கு. வீடியோ பார்க்கும்போதெல்லாம் சில கஷ்டங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட வீடியோ போடுறாங்க. நான் தாங்கலாம் யாருமே இல்லை, இறைவன் தான் பெரியவன். என்னை கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். கண்டிப்பா இருந்து வாழ்றானா வாழ்ந்துதான் ஆகணும். இதெல்லாம் சார் இந்த பேகி ஷர்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 240 rupees வந்து ஸ்டார்டிங் என்கிட்ட. பேகி செமையா இருக்கு. ஆனா இதெல்லாம் கார்ட் ராய்னே. ஆமா கார்ட் ரைட்டா 250 ரூபாய்க்கு கீழே. கார்ட் ரைடா? ஆமா. லைட்டா மண்டை சூடாச்சுன்னா 220க்கு கீழே பேகி. ஆனா அதே 10 டிசைன் காமிச்சேன். ஆமா இது ஒண்ணு பாருங்களேன், செமையா இருக்கு. வரிசையா ஒண்ணுனா வந்துட்டே இருக்கணும். அடுத்து இது ஒண்ணு 145 ரூபான்னு காமிச்சாங்க இந்த வீடியோல. இது 125 ரூபாய் பேக் பிரிண்ட் காட்டன். என்ன சார் 125? அவ்வளவுதான் நான் சொல்றேனே சார். ஏன் தெரியுமா வீடியோ போடாம வச்சிருக்கேன்? 125 காட்டன், பாலிஸ்டர் கிடையாது. செமையா இருக்கு சார். 125 தான். 125 காட்டன் மட்டுமே. காட்டனே இந்த ரேட். நோ பாலிஸ்டர். பிரிண்ட் கூட ஆல்மோஸ்ட் பெரிய பிரிண்டா இருக்கு. என்னத்த சொல்லு. மாம் ஃபிட் ஓகே. 280 280க்கு கீழ ரீ ஹோல்ஸ் எல்லாம் வேணாம். நீங்க 40 தான் ரேட் நான் பண்ணி தரேன். ஜீரா வாஷ் 280க்கு கிடைக்கும். 280 கீழேயும் கிடைக்குமா ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு. ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா உல்ஃப் கேங் ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்திருக்கோம். போன வாரம் தான் ரீட்டைல்ல பயங்கரமான ஆஃபர் போட்டிருந்தாரு. நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹோல்சேல் வீடியோ போடுங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வருது. ஸோ உல்ஃப் கேங்ல வந்து என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன செட்டிங் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அந்த ஹோல்சேல் ஷாப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஹோல்சேல் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. சைனா அதுல ரொம்ப ஃபேமஸான சில ஆர்டிகல்ஸ்லாம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பேகி ஷர்ட் ஆக்சுவலி அது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பேகி ஃபேண்ட், மாம் ஃபிட் ஃபேண்ட் எந்த அளவுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கோ அதே மாதிரி பேகி ஷர்ட் அந்த அளவுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பேகி ஷர்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பேக் பிரிண்ட், எஸ்பெஷலி பேக் பிரிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு. அதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம 4 பேக்கெட் மாம் ஃபிட் ஃபேண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 300 ஹோல்சேல்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. அதுவும் ஏன்னா இப்போ ட்ரெண்ட் அதுதான். ஸோ ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி டி-ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 125ல ஏகப்பட்ட டி-ஷர்ட்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. நம்ப முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வாலாலாம் பாத்தீங்கன்னா 75 rupeesக்கு கொடுக்குறாரு. அது வந்து மண்டேல இருந்து உங்களுக்கு அந்த வாலா டி-ஷர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 75 rupees. குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேனே. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து ரீட்டைல் போட்டோம், நல்ல ஆஃபர் கொடுத்தீங்க. ஹோல்சேல் வீடியோ நிறைய பேர் கேக்குறாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வருது. சோ என்ன செட்டிங் பண்ணிருக்கீங்க? அண்ணா இது ஹோல்சேல்ல நியூ இயர் பொங்கல் இல்லனே. ஓகே, ஷர்ட் வந்து நான் ஒரு 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துறேன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஷர்ட் வச்சு தான் நம்ம ஃபேமஸ். ஆமா, மும்பை ஷர்ட்ஸ், பெங்களூர் ஷர்ட்ஸ் தான் ஃபேமஸ். சரி, இப்போ டி-ஷர்ட் நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வந்து ஷர்ட் விட்டுட்டோம். ஓகே, ஆனா இனிமேல் அப்படி இல்ல. நம்ம ஓன் லேபிள், மும்பை லேபிள், பெங்களூர் லேபிள். ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேகி ஷர்ட் மட்டும் 100 வெரைட்டி 50 வெரைட்டி வெளியே சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 100 வெரைட்டி காமிக்கிறேன், 50 வெரைட்டி காமிக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரக்கு வந்து ஃபுல்லா இறங்கிட்டு இருக்கு. சைலண்டா ஒரு பிசினஸ் போயிட்டு தான் சார் இருக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, எல்லா கடைக்காரங்களுக்கும் ஒரு பெஸ்ட் இருக்கும். சைலண்டா போய்கிட்டு இருக்கு. டைம் இல்லாம இருந்தது. ஓகே, அதான் இன்னைக்கு அண்ணன் வாண்டடா கூப்பிட்டு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வீடியோ கேக்குறாங்க. இனிமேல் ரெகுலராகவே நம்மள்ட்ட அப்டேட் இப்படிதான் இருக்க போதுங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, அதே போல வீடியோ பார்க்கும்போதெல்லாம் சில கஷ்டங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட வீடியோ போடுறாங்க. நான் தாங்கலாம் யாருமே இல்லை, இறைவன் தான் பெரியவன். என்னை கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். கண்டிப்பா இருந்து வாழ்றானா வாழ்ந்துதான் ஆகணும், வாடானா போய் தான் ஆகணும். அதனால யாராச்சும் வீடியோ போட்டீங்கன்னா என் வீடியோ வரும். வாழ்க வளமுடன், வளர்ந்து வாங்க. சரி, இதையும் கொஞ்சம் பாருங்க. நான் தாங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சில பிரச்சனைகள் அவரும்ட்டு பகவத்கீதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் தாங்கிற என்ன வேணாம், எல்லாரும் நல்லபடியா வியாபாரம் பண்ணுவோம். கண்டிப்பா. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோம். கண்டிப்பா. கலெக்ஷன் இதெல்லாம் சார் இந்த பேகி ஷர்ட்லாம் இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 240 rupees வந்து ஸ்டார்டிங் என்கிட்ட. 240ல இருந்து ஸ்டார்டிங். ஓகே, பேகி செமையா இருக்கு. சொல்றேனே சார். ஃபர்ஸ்ட் சார் நான் சட்டை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நம்ம கலந்தர் மேனா சந்துக்குள்ள நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து டி-ஷர்ட் பண்ணாரு. சரி, போன் வந்து காமிச்சு டி-ஷர்ட் நான் மட்டும் தான் பண்ணுவேன்.
இது எப்படி இருக்கு மறைச்சுக்கிடுவாரு. நம்ம இப்படியே நோண்டிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட் வந்து திருப்பூர் எங்களுக்கே தெரியாது, அப்ப பார்க்க போனோம். ஓகே, போய் நீ கிளிக் ஆகி ஓடிடுச்சு. இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேகி ஷர்ட் அது இதுன்னு வரும்போது நம்ம 2016 17 17 இங்க வாடா, இவன் பாம்பேல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான், சொந்த தம்பி. அப்ப அங்க போய் பார்த்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு 300 400 நம்பர் இருந்துச்சு. சரி, அவங்க பூரா தான் சென்னைக்கு பெரிய சப்ளையரா. போன பிறகு அவன் கூப்பிட்டானே லேபிள கொடுக்கணும், நான் பண்ணி தரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. சரி சரி, நான் இதை என்ன பண்ண போறோம்னா, நம்ம மக்களுக்கு இதனால் வரைக்கும் எப்படி கொடுத்தோமோ இதோட இன்னும் ஒரு 100 மடங்கு ஸ்பீடா நல்ல ரேட்ல தரணுங்கிற எண்ணத்துல ரெடி பண்ண போறோம். நான் ஷர்ட் இனிமேல் நம்ம டைட்டா பார்க்க போறோம். அதே போல டி ஷர்ட் எதிர்பாராத நடக்க போகுது. சரி சரி, ஓகே. எல்லாம் பாருங்க இந்த மாதிரி பேக் பிரிண்ட்ஸ் பேகி. ஓகே, இப்போ 5வது மாடல், எல்லாம் 6வது மாடல். சூப்பர். 7 8 9 ஓகே 10. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுல 10 மாடல் ஹேங்கர்ல அவ்வளவுதானே போட முடிஞ்சுச்சு. கண்டிப்பா. அடுத்து செக்கட், சாரி செக்கட் இல்ல, பிளைன் பேக் பிரிண்ட் இல்ல. ஆனா எல்லாம் கார்ட் ராய்னே. ஆமா, கார்ட் ரைட் தான். 250 ரூபாய்க்கு கீழனே. இது கார்ட் ரைடா? ஆமா. லைட்டா மண்டை சூடாச்சுனா 220க்கு கீழனே. அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, நம்ம காசு போட்டு தான் வாங்குறோம். ஆமா, இத வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி எல்லாம் கொண்டு வரல. சரி, அவர் அங்க ஒரு 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாரு, நம்ம போவோம், அவன் நமக்கு 220 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஓகே, அத கொண்டு வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு போன் பண்ணா 3 நாள்ல சரக்கு வந்து இறங்க போகுது. ஓகே, இதுல எனக்கு வந்து பெரிய மஜா கிடையாதுண்ணே. ஓகே, நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுக்கணும், அத நம்ம என்னத்துக்கு ரெடி பண்ணணும், அத நம்ம டெலிவரி கொடுக்கணும், அதான் சாட்டிஸ்ஃபைடு. கண்டிப்பா. ஆனா போட்டிகள் வந்து இப்ப நம்ம மார்க்கெட்லயே வீடியோ போறவங்க நிறைய பண்றாங்க. ஆரோக்கியமான போட்டியா தான் சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அத ஒண்ணு உடைச்சு விட்டு இன்னொரு பொருளை சம்பாதிக்க நினைக்கிறது வந்து வியாபார யுக்தி தான். ஓகே, எல்லாத்தையும் நடக்காது. சரி சரி. சோ இது இல்லாம இது ஃபுல்லா பேகி தானா? பேகி செமையா இருக்கு வச்சிருக்கீங்க. பேகி ஆனா அதுல 10 டிசைன் காமிச்சானே. ஆமா, இது ஒண்ணு பாருங்களேன், செமையா இருக்கு. எல்லாம் வரிசையா ஒண்ணா வந்துகிட்டே இருக்கும்னா. அடுத்து இது ஒண்ணு. ஓகே, 12 ரெண்டு பேக் பிரிண்ட், அதுல செமையா கலெக்ஷன்ஸ் இறக்கி இருக்கீங்க. 13. ஓகே, இதுல ஃபுல்லா நிறைய வருது. இந்த ஷாக்கெட் எல்லாம் விட்டுருங்க. இது ஒரு ஆர்டிகல் பாருங்க, இந்த ஆர்டிகல் சூப்பரா இருக்கு. ஓகே, 14. இந்த தேர்னாலே ஒரு 15 டிசைன் 20 டிசைன் பக்கம் வந்துரும். ஓகே ஓகே, இன்னும் உள்ள ஓபன் பண்ணாத பார்சல் நிறைய இருக்கு. ஆமா, சோ சூப்பர் சார், வந்துட்டே இருக்கும் சரக்கு எடுக்க. இத பாருங்க. ஓகே, லினன்ல எஜிப்ட் லினன் ஃபேப்ரிக்லாம் டிஃபரெண்டா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மும்பைல போய் வாங்கிட்டு வந்தா தானே. நான் உண்மை சொல்லிக்கிறேன், நான்லாம் ப்ரொடக்ஷன் பண்றேன்லாம் சொல்லல. ஓகே ஓகே, இங்க இருக்க ஆளுங்க லேபிள் தான் போட்டு வாங்குறாங்க, நானும் லேபிள் தான் போட்டு வாங்குறேன். ஓகே ஓகே, பல்கா எடுக்கும்போது ரேட்ல குடுக்குறாங்க. கண்டிப்பா. அது மும்பைல இருக்கவங்க மும்பை ரேட்டுக்கு இப்போ நீங்க போய் வாங்குனீங்கன்னா 250 ரூபா சொல்றாங்க, நாங்க வேணா 220 ரூபா சொல்லுவாப்ல. ஆமா, டிரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி வந்து போனா 20 ரூபா கிடைக்கும். ஓகே, அதுலயும் போட்டிக்கு நீங்க இருக்க போட்டிக்கு நாங்க 10 ரூபா தான் வச்சிருக்கோம். ஆமா சார், இந்த வீடியோ பாக்குறதுனால நீங்க இன்னொரு போய் வாங்க கூடாதுன்னு சொல்லல. ஓகே ஓகே, அவருக்கு இருக்க அதே மாடல் ஏன்ட இருக்காது. கண்டிப்பா ஏன்ட இருக்க அதே மாடல் அவர்ட்ட இருக்காது. முதல்ல அவர் கடைக்கு போயிட்டு என் கடைக்கு வாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நேரா நான் உல்ஃப் கேங் வான் கூப்பிடல. ஓகே ஓகே, யாரோ ஒருத்தர் யூடியூப்ல நல்லா பேசுறாங்க, முதல்ல அவங்க கடைக்கு விசிட் பண்ணுங்க. ஓகே, அவங்க கிட்டயும் பொருள் வாங்குங்க, என்கிட்டயும் பொருள் வாங்குங்க. நம்ம எல்லாம் வியாபாரிகள்ங்கிறத முதல் மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா பேசணும். கண்டிப்பா. நீ வீடியோ போட நான் ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோ போடும்போது நீ என்ன மனசுல நினைச்சுக்கலாம் சொன்னா வச்சுங்களேன், அது சின்ன குழந்தைகள் பேசுற மாதிரி அர்த்தம். நிறைய ரிப்ளை இருக்கு. 145 ரூபான்னு காமிச்சாங்க இந்த வீடியோல, இல்ல 125 ரூபா பேக் பிரிண்ட் காட்டன். சார் 125 அவ்வளவுதான் நான் சொல்றேன் சார். ஏன் தெரியுமா வீடியோ போடாம வச்சுக்கிட்டு இருந்தேன்? 125 காட்டன், பாலிஸ்டர் கிடையாது. செம்மையா இருக்கு சார். 125 தான். 125 பட்டர்ஃப்ளை 125 காட்டன் மட்டுமே. காட்டனே இந்த ரேட், நோ பாலிஸ்டர். பிரிண்ட் கூட ஆல்மோஸ்ட் பெரிய பிரிண்டா இருக்கு. என்னத்த சொல்லு. சூப்பரா நல்ல கலெக்ஷன், கஸ்டமருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பா. இங்க பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் 125 120. ஐயோ 125. ஆனா இல்ல சார், உண்மையிலே சார் ஹோல்சேல் வந்து விலை சொல்லி வியாபாரம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்காக. அடுத்து இங்க பாருங்க, பேகி ஃபேண்டா, மாம் ஃபிட். ஓகே, 280 280க்கும் கீழே ரீ ஹோல்சேல் எல்லாம் வேணாம். நீங்க 40 அந்த ரேட் நான் பண்ணி தரேன். ஓகே ஓகே, 280 கீழே ஜீரா வாஷ் 280க்கும் கிடைக்கும், 280 கீழேயும் கிடைக்குமா ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு? சரி சரி, 280க்கும் கிடைக்கும், 280 கீழேயும் கிடைக்கும். ஓகே, கலர் நல்லா இருக்கு. அதெல்லாம் போடல சார், நல்ல வீடியோ பண்ணாங்க சார். அந்த வீடியோ ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில நீ வீடியோ போடும்போது பின்னாடி நான் ஒரு வீடியோ போடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரா, அது யார மனசு வச்சு சொன்னாருன்னு தெரியல, மனசு கேட்கல. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கன்னு கஷ்டப்பட்டுலாம் வந்தோம்ல மேல. அதனால
இதனால அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்னா என்ன கிடையாது சார். ஓகே, இந்த மாதிரி பேச்சுக்கள் வேணாம்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே சார் 6 பாக்கெட் 300 ரூபாய்க்கும் கீழே, 300 ரூபாய்க்கு கீழே மாம் ஃபிட். ஐயா 22 ல இருந்து 36. ஓகே. அடுத்து இது வந்து அங்க ரெடியா இருக்க பொருளா வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி சரி. அடுத்து ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்தாச்சு, கலர் சார்ட் முதல் கொண்டு இப்ப காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து என்ன தரமா இருக்கும். ஓகே ஓகே. 270க்கு 6 பாக்கெட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியா, சூப்பர் சார். கலர்ஸ் கூட நிறைய இருக்கு சார். நிறைய வந்துகிட்டே இருக்கணும். கலர்ஸ் கூட டிஃபரெண்டா பாஸ் ஓபன் பண்ணிட்டு கலர் நிறைய இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. நாங்க பாருங்க, அதான் கலர் எல்லாம் டிஃபரெண்டா 300 ரூபாய்க்கு கீழனே. அதான் 300 ரூபாய்க்கு கீழ 28 ல இருந்து 36 ப்ராப்பர் சைஸ். எவ்வளவு கலர் பாருங்க. இருக்கிற கலர் எல்லாம் இங்கதான் இருக்கு போல. பிளாக்கா? பிளாக் எவ்வளவு வேணா இருக்குண்ணே. பிளாக் ஓகே, ஃபுல்லா சூப்பர் சார். 300 ரூபாய்க்கு கீழனே. 300 ரூபாய்க்கு கீழ. 300 ரூபாய்க்கு கீழே சொன்னியே, எனக்கு கொடுக்கலாம் யாரும் கேட்க முடியாது. கஸ்டமர் உங்களை வீடியோக்கு முன்னாடியே நான் வாட்ஸ்அப்ல போட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. ரீஹோல்சேல்ங்கிற கான்செப்டே வேணாம். நல்ல கஸ்டமரே ரெகுலரா வந்து வாங்குறவரே அந்த குவான்டிட்டிலாம் வேணானே. இந்த பொருள் வாங்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு பார்சல்ல ஒரு 50 பீஸ் டி ஷர்ட் அதெல்லாம் வாங்குறாச்சுங்க. ஓகே ஓகே. அப்பவே நல்ல ரேட் பண்ணி தரேன். உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இப்ப சீசன் கிடையாது, நேரா கிளம்பி வாங்க. ஓகே, உட்கார்ந்து பேசுவோம். இல்லையா போன்ல கூட தெளிவா பேசுவோம். ஓகே, ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும். இல்லாட்டினா நான் அடுத்த வாரம் வரேன்னா அடுத்த வாரம் சூப்பர் செட்டி நான் தர்றேன். ஓகே. அடுத்து இப்ப வாழை டி ஷர்ட். ஓகே, வாழா. இது வந்து வர்ற திங்கக்கிழமையில இருந்து இப்ப ரேட் வேற. சரி. வர்ற திங்கக்கிழமை இன்னொரு ஸ்டாக் உள்ள வருது. 16ஆம் தேதி வர்ற 16ஆம் தேதியில இருந்து இந்த வாழா டி ஷர்ட்டோட விலை ஜஸ்ட் 75 rupees. மோஸ்ட்லி ஸ்ட்ரைப்ஸ் வரும். அதுல 75 ரூபா தான். 75 வாழா 10 பீஸ் 1000 ரூபா போட்டாலும் உங்களுக்கு 250 ரூபா கிடைக்கும். கண்டிப்பா சார், நல்ல மார்ஜின். அவ்வளவுதானே. நான் தான் சொல்றேனே. அதே போல இன்னொரு சொன்னாப்ல டர்ன் ஓவர்ல பிசினஸ் பாருங்க. அதான் முதல்ல நானும் சொல்லுவேன். நான் சொன்னது எனக்கு காலையில படுச்சு. சரி, டர்ன் ஓவர்ல பிசினஸ் பாத்துருவோம். ஓகே. நல்ல விஷயங்கள் சொல்லும்போது ஏத்துக்கிறது தவறு இல்ல. ஓகே. நம்மளோட உரிமை இருக்கிறனாலதான் அந்த பையனை கூட நான் இது பண்ணி சொன்னேன். என்னைக்குமே வந்து அந்த ஒரு இந்த இருமா போடு தலைவன் சொன்ன வார்த்தை அது வந்து நம்மளுடைய பிசினஸ்ல இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்காரர் ஹோல்சேல் பண்றவரு இப்ப நம்ம இவ்வளவு பெரிய போட்டியில மார்க்கெட்டை உடச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அவங்க இவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அதனால வந்து நீங்க யூடியூப்ல அவங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் வந்து இன்னொருத்தவங்களை வந்து இப்ப நமக்கு பெரிய ஆளா இருக்காங்க சார். மார்க்கெட்ல அமைதியா வர பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்மளால நிக்க முடியாது சார் பக்கத்துல. கண்டிப்பா. நமக்கு யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சு, அதனால நம்ம இப்படி கூவிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து வாழை டி ஷர்ட் 50 ரூபா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துக்கிறான். யூடியூப்ல நல்லபடியா பேசிட்டு இருக்கோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் வந்து குறைச்சு மதிப்பிட வேணாம் அப்படிங்கறத நம்ம வியாபாரிகளுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. இது நானே சில சமயம் தவறு பண்ணாலும் தவறுதான். ஆமா. அதனால நேரம் வரும்போது திருந்திக்கிறது நல்லது சார். இதெல்லாம் ஜஸ்ட் 75 rupees வர 16ஆம் தேதியில இருந்து. இப்ப கொஞ்சம் ஹெவி ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு, அதனால வேற ரேட்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இதை வந்து ரீஹோல்சேல் பண்ணணும். இந்த ரீஹோல்சேல்ங்கிற வார்த்தையை தப்புன்னு நான் தான் சொன்னேன். ரீஹோல்சேலே வேணாம். ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் நான் 300 பீஸ் தான் கொடுக்க முடியும் பெர் டேக்கு. ஓகே. அப்ப ரேட் வந்து அந்த 75க்கும் கீழே ரேட் 75க்கும் கீழே. ஆமா, மேக்ஸிமம் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகே. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சைனா ப்ராடக்ட் இருக்குல்ல, இதுல வந்து பிராண்டோட ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக். என்ன சார் பயங்கரமா இருக்கு சார். இது வந்து ஃபேப்ரிக்கே வேற இருக்கும் சார். இதெல்லாம் வந்து சைனா ப்ராடக்ட். இதோட இன்னும் சூப்பரா இருக்கும் சைனா ப்ராடக்ட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் 700 ரூபா 800 ரூபா 900 ரூபா ஹோல்சேலுக்கே. ஹோல்சேல். ஆமா, இதெல்லாம் வாங்கினா நீங்க ஒரு 499க்கு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் சார். ஓகே சார், சூப்பரா இருக்கு சார். ஆனா இது சார் டச் அண்ட் ஃபீலே வேற மாதிரி இருக்கும் சார். பயங்கரமா இருக்கு இது சார். இத பார்த்துட்டு உண்மையிலேயே சைனா இறக்கி ஃபேப்ரிக் கூட பா சூப்பரா இருக்கு சார். நான் இப்பவே சொல்றேன், காசை கொண்டுகிட்டு நீங்க மும்பை அகமதாபாத் போனா இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். அதே ரேட்டுக்கு நாங்களும் தர்றோம். இத நான் உற்பத்தி பண்ணல. ஓகே ஓகே. ஆனா நல்லா இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்கு, யூனிக்கா இருக்கு. இத விரும்புறாங்க மக்கள். ஆமா சார். இத ப்ரொடக்ஷன் நம்மளோட ப்ரொடக்ஷன் போடுங்க, எட்டு வாடாத. திருப்பி இத பார்த்து நம்ம உல்ஃப் கேங்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இதோட 100 ரூபாய் ரேட் என்கிட்ட இன்னும் கம்மியா கிடைக்கும்ல. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா சூப்பர் சார். கொண்டு வாங்க டக்குனு வாப்பா. பாருங்க, இதெல்லாம் பேக்கி ஃபேண்ட்க்கு செமையா இருக்கும் சார். ஆமா சார். இப்ப நான் எதெல்லாம் வெளியூர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வரணும், அதுக்குள்ள அடுத்து நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சார். ஃபேப்ரிக் குள்ள இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஆட்டியே நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இத பாருங்க. என்ன சார் இது பயங்கரமா இருக்கு. ஓகே. ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட் சார். இது வந்து நான் இன் கேஸ் மும்பைல வாங்கினா நான் 360 ரூபாய் கொடுக்க முடியும். சரி. நான் ரெடி பண்ணா 250 ரூபாய் கொடுத்துருவேன். சரி, சூப்பரா இருக்கு. பிளக் லேபிள். ஓகே, உங்களுது. ஆமா, அங்க வாங்க, அப்படி உள்ள வாங்களேன். இதோட ஃபேப்ரிக் என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்ல இருக்கு. இல்ல பாருங்க, இதோட ஃபேப்ரிக். ஓகே, ஃபேப்ரிக் சூப்பர் சார். நாங்க வெளியூர் போய் பர்ச்சேஸ் பண்ண போறது அங்க என்ன இருக்கு, அங்க 100 ரூபாய் கூட சொல்றாங்களா. ஓகே ஓகே. நம்ம எப்படி ரெடி பண்ணி வித்தலாம்ங்க. வாங்க, இந்த பாருங்க லே போயிட்டு இருக்கு. சாம்பிள் எடுத்து வச்சேன் நான் முன்னாடி. ஓகே ஓகே.
இப்பதான் லே போடுறாங்க. ம் பட் ஆனா சாம்பிள் ரெடி. ஓகே. இது வந்து காமிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஃபிட்ல வரும். ஓகே. இது வந்து கேரளா ஃபிட். கேரளா ஃபிட் நம்மளோட ஆஃப் தி ரெக்கார்ட் லேபிள். ஓகே. நல்ல பேக் இப்படி இறங்கி வரும் சார். நல்லா இருக்கு சார். அந்த ஒரு மாடல் பார்த்து பட்டன் மட்டும் மாத்த சொல்லியாச்சு. பட்டனா இனிமேல் இதான் மார்க்கெட். ஓகே. இத வச்சு 500 600 போயிட்டு இருந்துச்சுல. இனிமேல் நீங்க 3 பீசஸ் 1000க்கு நம்பி என்கிட்ட வாங்கி நீங்க விற்கலாம். இது ஆஃபர்ல போடலாம். ஆமா சார். இது வந்து எல் சைஸ் சார். எல் மார்க்கெட்டோட 2XL 3XL மேல பெருசா இருக்கும் சார். பேக் போடலாம் தான் அப்படிதான் இருக்கு. எல் சைஸ் ஆனா 3XL ஈக்குவல் நல்ல பேக் பக்கா ஃபிட்ல வரும். இது கீழ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட் அந்த ரோப் கொடுக்கலாம். ஓகே. நம்ம ரோப் கொடுக்கலாம். அடுத்து இதுலயும் கொண்டு வந்தாச்சு பாருங்க. இது நார்மல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோப் கொடுத்துருக்கேன். ஓகே. இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு 6 பீஸ் கூட 1000 ரூபாய்க்கு விக்கலாம் சார் சட்டையில. சார் செம்ம சார். சார் இது வந்து ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் ஆஃபர்ல போடலாம். இனிமேல் அப்படிதானே ஆஃபர் தானே வரப்போகுது. கண்டிப்பா சார். டோட்டலாவே இதெல்லாம் அந்த ஃபர் ஹூடிஸ். ஓ நான் உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபேப்ரிக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. இந்த ஆர்டிகல் நம்மட்ட இங்க வெட்டினதான். ஓகே. இதுல ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தாச்சு பேக்ல. ஓகே. ஒரு LA 3XL இருக்கும். சூப்பரா ஒரு ஃபேப்ரிக் இந்த இருக்கு. ஃபேப்ரிக் இங்க, ஆர்டிகல் இங்க. நல்லா இருக்கு சார். லேபிள கொடுத்து வாங்கி போட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றேன் நான் சொல்ல வரல. ஃபேப்ரிக் இருக்கு, பொருள் இருக்கு. ஆமா. உங்க லேபிள்ல போட்டு வாங்குறனா போட்டு வாங்கிக்கலாம். போட்டு இது பண்ணிக்கலாம். பெஸ்ட். சும்மா அமைதியா தான் சார் இருந்தேன். சார் அடுத்து இங்க ஃபர் ஹூடி. ஃபர். சாஹா 3 பீசஸ் 1000க்கு செல் பண்ணலாம். இருக்கு. தேவைப்பட்டா 4 பீசஸ் 1000க்கு விக்கலாம். இதுவா? ஆமா. 4 பீசஸும் போடலாமா? தேவைப்பட்டால் அது கஸ்டமரோட எண்ணங்களை பொறுத்தது. சூப்பரா இருக்கு சார். அது குவாண்டிட்டி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 4 MOக்கு எடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி தரலாம். ஓகே. ப்ரீ ஆர்டர் வேணும் எனக்கு. ஓகே. ஓகே. ப்ரீ ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு 4 பீசஸ் 1000 கூட நம்ம பண்ண வைக்கலாம். ஓகே. குட்டீஸ்லாம் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. டெய்லி வரும் நான் இனிமேல். ஓகே. சரி. நம்ம ஒரு 125க்கு ஒரு டி-ஷர்ட் காமிச்சதுக்கே மறந்தாங்க. இப்ப அடுத்து பாருங்க. வாங்க இத கொடுங்க ஜி. இந்த ஃபேப்ரிக்க பாருங்க ஜி. அப்படியே க்ளோஸ் அப்ல காமிங்களேன். கல்ட் ஃபேப்ரிக். ஓகே. ஸ்பாஞ்ச் அதாவது நம்ம லூப் பேடோட சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. இன் கேஸ் இதே நான் ஒரு 120 ரூபாய் 130 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 10 டன் இருக்கு ஃபேப்ரிக் என்கிட்ட. இதுவா? ஓகே. இதுல ஃபுல் ஸ்லீவ் இப்ப அடுத்த வாரம் ஃபுல்லா ரெடியா வந்துட்டு இருக்கு. ஓகே. ஓகே. அநேகமா மண்டே டியூஸ்டே எல்லாம் எனக்கு பொருள் கைக்கு வந்து ஒண்ணா ரீச் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. இது எல்லாமே சாம்பிள்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஃபேப்ரிக் உள்ள இருக்கு. ஓகே. அவசரப்பட்டு எல்லா பொருளையும் போய் ஒரே இடத்துல வாங்க வேண்டாம். என்கிட்டயே வாங்க வேண்டாம். ஓகே. இந்த மாதிரி வீடியோ பண்ற எல்லாத்தையுமே பாருங்க. டைரக்டா போய் மும்பை அகமதாபாத் போறாலும் போயிட்டு வாங்க. ஓகே. அங்க ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு அங்க 250 ரூபாய் சொன்னாருன்னா இங்க மேபி 245 ரூபாய் கூட இருக்கலாம். ஆமா ஆமா. ஏன்னா அவர் எனக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 210 கூட கொடுத்துருக்கலாம். ஆமா. இவர் நிறைய ஸ்டாக் அழிக்கிறாப்ல, இவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆமா. நாங்க இங்க இருக்க போட்டியை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். யூடியூப்ல ஆமா நல்ல ரேட்டுக்கே பண்ணி தர்றோம். கண்டிப்பா. ரெகுலரா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க சார். நீங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ண நீங்க நம்மள்ட்ட வந்து ஒரு 100 200 ஆர்டிகல்ஸ் வாங்கிருப்பீங்க. நாங்க உங்களுக்கு 20 ஆர்டிகல்ஸ் வித்து கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபேப்ரிக். ஓகே. நம்மளோட சென்னை ஃபிட் 5 பீசஸ் 1000க்கு நீங்க விக்கலாம் சார். இந்த ஃபேப்ரிக்கா சார்? ப்ராப்பர் ஃபிட் சார். நூலு பீஸ்லாம் இருக்காது சார். இதெல்லாம் மும்பை ரெடி பண்ணல சார். நம்ம சென்னை ரெடி பண்ணது சார். ஓகே. மும்பை பொருள் வாங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். லோ பட்ஜெட்ல நூலு பிசுறா இருக்கு பாருங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் கூட இருக்காது. இதுல நம்ம ரெடி பண்ணது இது எல்லாமே. ஓகே. ஓகே. ஆர்டிகல்ஸ் ஹெவியா இருக்கு. ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இது பாருங்க. ஆர்டிகல்ஸ்லாம் பாருங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாருங்க. பேகி வெல்வெட் கார்ட்ரைல. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஆர்டிகல்ஸ். இது வந்து இனிமேல் இந்த மாதிரி பாட்டர்ஸ் தான் வரப்போகுது எல்லாம். கண்டிப்பா. இதான் ட்ரெண்ட். ஆமா. கஸ்டமர் இப்ப நேரா வந்துட்டு அண்ணா இவ்வளவு நீங்க யூடியூப்ல காமிச்சீங்க. ஓகே. எனக்கு இதே போல ப்ராடக்ட் எனக்கு இவ்வளவு பீஸ் வேணும்னு சொல்லி உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன். ஓகே. ஓகே. நினைச்சதெல்லாம் பண்ணி தரலாம். கண்டிப்பா. லூக் நெட்ல ஒரு 50 மாடல் இருக்குன்னு நான் சொல்றேன். 50 மாடல் இப்ப காமிக்கிறேன். 50 மாடலா? பேக் பிரிண்ட்ல ஒண்ணு. ஓகே. இது ரெண்டுமே ஒண்ணா வச்சுங்களேன். இது எல்லாமே கஸ்டமரை பொறுத்து ரேட் சார். ஓகே. ஸ்டாக் சென்டர் நிறைய இருக்கு சார். நிறைய இருக்கு. பஃப் இருக்கு, நான் பஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். ஓகே. ஓகே. கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ரேட்ல செட்டிங் வேணும்னு கேட்டா கொடுக்க ரெடி. எல்லாமே ப்ராப்பர் சைஸ் வரும். நீங்க வந்து திருப்பூர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எல் சைஸ் கேரளா சைஸோட 4 இன்ச் பெருசா இருக்கும், 3 இன்ச் பெருசா இருக்கும். நம்மளோட எம் சைஸ். ஓகே. அவ்வளவு டிஃபரன்ஸ் காமிக்கலாம். சைஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு சார். இப்போ தரமா இருக்கும். ஆமா. சைஸ் எல்லாம் எந்த குறைச்சலும் இருக்காது. செமையா இருக்கு சைஸ் எல்லாம். இது வந்து ஒரே மாடலா போட்டு விட்டாங்க பாருங்க. வந்துகிட்டே இருக்கும் மாடல்ஸ். இது வந்து அதோட கலர்ஸ் இது. ஓகே. ஓகே. பிரிண்ட் கூட எக்ஸலென்ட்டா இருக்கு. இது பாருங்க. இது பாருங்க. உடையாது வைக்க தரமா இருக்கும் சார். சரக்கு அதான். எல்லாமே காட்டன் லூப் சார். நான் பாலிஸ்டர் இப்ப தொடறதே கிடையாது சார். ஓகே. சார் இப்போ ஒரு 12 பாத்துருப்பீங்களா சார் மாடல்ஸ்? சார் சூப்பரா இருக்கு. எடுத்து ஒண்ணா எடுத்துட்டு இருக்காங்க சார்.
இதெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு ரீஹோல்சேல் பண்றவருக்கு ஓகே ரேட்டு சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஹோல்சேல். அதனால நல்லதான். அவரு 165 ரூபாய்க்கு வித்தாலே அவருக்கு ஒரு பீஸ்க்கு வந்து 30 ரூபா 25 ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோம் சார். ஓகே ஓகே ஹோல்சேல்ல வந்துகிட்டே இருக்கு பாருங்க சார் மாடல்ஸ். எவ்வளவு பிரிண்ட் பாருங்க சார். அடுத்து இங்க பாருங்க சார். டிஸ்ப்ளேவா சார் இப்போ அங்க ஒரு 20 பிரிண்ட் காமிச்சு கண்டிப்பா சார் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அடுத்துங்க பாருங்க. அதான் இது பாருங்க பிரிண்ட் எல்லாம் பாருங்க. ஓகே அதையும் கூட ஒரு பையன் ஒரு அண்ணன் வீடியோ போட்டிருந்தாப்புல. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் 50 மாடல் இருக்குங்கிறாப்புல. உடனே இவர் என்ன சொல்றாரு, அப்ப நீ விக்காம வச்சேன் கேக்குறாப்புல. விக்காம வைக்கல தம்பி, அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிருப்பாப்புல கஷ்டப்பட்டு. அதனால டேய் ரோட்ல பார்த்தா அண்ணன் தம்பி எல்லாருமே பேசிக்கிறோம். அதே போல அண்ணன் தம்பி சமத்துவத்தோட இருப்போம். இப்போ என் கடையில பொருள் இல்ல, ஏய் அண்ணன் கடையில போய் பொருள் எடுப்பா அப்படின்னு சொல்லி விடுறோம். கண்டிப்பா இன்னொரு பையன் தம்பி கடைக்கு அனுப்பி விடுறோம். இந்த சகோதரத்துவம் வீடியோ போட மட்டும் எங்கப்பா போச்சு, எங்க போச்சு? அதனால அப்படி யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இது ஒரு 4 டிசைனா பாருங்க. சீதா அடுத்து இங்க பிளாக்ல மட்டும் காமிச்சிட்டே இருக்கா. எத்தனை பிரிண்ட் சார் போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் வந்துட்டே இருக்கு சார். சார் இவ்வளவு பெரிய கடையில இவ்வளவு பிரிண்ட் எப்படி சார்? அதான் பிளாக்ல மட்டும் பாருங்களேன், வந்துட்டே இருக்கு பிரிண்ட், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. இது பிளாக் மட்டும். ஓகே இது ஒரு ஆர்டிகல் கலர் வைஸ் போட்டுருக்காங்க போல. ஓகே ஓகே அடுத்து இங்க இது ஒண்ணா கலர் வைஸ். ஓகே இதோட கலர் வைஸ் அன்லிமிட்டட் இவ்வளவு வேட்டி தான் சார் பார்க்க முடியும். ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்சஸ் சார். பேட்ச் தான் எம்ப்ராய்டரி பேட்ச். ஓகே ஓகே எம்ப்ராய்டரி பேட்ச். இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு ரேட் போட்டு தரணுமா போட்டு தரலாம். கஸ்டமர் வந்து நமக்கு செட் ஆகணும், நம்ம அந்த கஸ்டமர் செட் ஆகணும், நல்லபடியா விற்கணும். இவ்வளவுதான் கான்செப்டே தவிர. ஆனா இந்த ஹூடி வந்து பாருங்கண்ணே, இதுல ஃபர் மட்டும் தான் எல்லாம் ஸ்பான்சியா இருக்கும், போலார் ஃபேப்ரிக். ஆனா இதை வாங்கிட்டு போனாருன்னா இந்த கஸ்டமர் வந்து நமக்கு மைண்டுக்கு செட் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் இந்த கூடிய 5 பீஸ் 1000 விற்க வச்சிடலாம் சார். 5 நம்ம மைண்ட் அவர் மைண்ட் ஒத்து போகணும் சார். ஓகே இவ்வளவு குவான்டிட்டி பண்றேனே. ஓகே 10க்கு 10 கடையா இருக்கணும் சார். 10க்கு 10 தான் கடை. ஆனா அந்த பையன் வந்து மண்டை நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், என்னால இவ்வளவு பிசினஸ் பண்ண முடியும். நான் தூங்குறப்ப எனக்கு பிசினஸ் தான் மைண்ட்ல வருது, சாப்பிடறப்ப அதான் மைண்ட்ல வருது, எங்க போனா அதான் மைண்ட்ல வருது. அந்த பையன் வந்து நின்றாப்லனா 2015 நான் இப்படி பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சு பிளாட்ஃபார்ம்ல மண்ணத்தின்னு தான் அந்த உல்ஃப் கேங் ஆரம்பிச்சு வந்தேன். அதே போல ஸ்பீடா ஒரு 4-5 பசங்க 10 பசங்க 10க்கு 10 கடை வச்சிருந்தா கூட கிளம்பி நேரா வாங்க. என்ன பண்ண நான் சொல்றேன், என்னால முடிஞ்சதை சொல்றேன். நம்ம ஒன்னும் அறிவு ஜீவிலாம் கிடையாது. ஷேர் பண்ணலாம். நீ உன் ஸ்பீடுக்கு ஓடு, நான் ஓடி வர்றேன். இல்ல நான் நல்லா ஓடுறேன், நீ என் கூட சேர்ந்து ஓடி வா. இல்ல நீ நல்லா ஓடுற, உன் கூட சேர்ந்து நான் ஓடி வரேன். இன்னைக்கு வந்து சார் அடுத்து நான் ஒயிட் லேபிளிங் போயிடலாமான்னு பாக்குறேன். ஒயிட் லேபிளிங் இந்த லேபிளுக்கு இதான் ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே ஓகே வேற சைஸ் லேபிள் மட்டும் கொடுத்துட்டா கண்டிப்பா. இப்போ இதே பாலிஸ்டர் வச்சுங்களேன், பின்னாடி ஃபியூசிங் பண்ணாலும் லேபிள் நின்ற போகுது. எல்லாத்தையும் ஒரு லேபிள் மிஷின் வாங்கிப்பான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாலிஸ்டர்ல வச்சு கொடுத்தோம்னா அடிச்சுட்டு போறாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பண்ணலாம்னா. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா இந்த சட்டையிலானே என்கிட்ட வாங்கி 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு விற்கலாம், 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு விற்கலாம், 3 பீஸ் 1000 ரூபாய்க்கு விற்கலாண்ணே. ஷர்ட்டுண்ணே இது மும்பை ப்ராடக்ட் மாதிரி நூல் தள்ளி போனாலும் இருக்காதுனால எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்னா அது ப்ராப்பர் சைஸ்ல வரும். ஆஃபர்ல குடுக்குற மாதிரியா சார் இருக்கு? பயங்கரமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற ஆஃபர்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே என்ன வேணா பண்ணலாம், அதாவது சிச்சுவேஷன் பொறுத்து சார். தட்டிட்டே இருக்கலாம் சார். ஷர்ட்லாம் சூப்பரா இருக்கு, டிசைன்ஸ். எல்லா தரப்பு கஸ்டமர் வர்றாங்க சார். எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகே பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பா 3 பீசஸ் 1000க்கு விற்கலாம் சார். வாங்கி ஓகே. ஆனா 3 பீசஸ் 1000 தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே எம்ப்ராய்டரி சார். அதான் எம்ப்ராய்டரி. டிடிஎஃப் பிரிண்ட் போட்டாலும் பிரச்சனை வருது. அதான் எம்ப்ராய்டிஙங் போய்ட்டோம் போங்கடான்ட்டு. ஓகே. இதெல்லாம் ஒரு செட்டிங் உட்காந்து பேசலாம் சார். பேச தான் சார் இது கிடைக்கும். கண்டிப்பா. அதே போல கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அந்த கஸ்டமரோட மதிப்பே வேற சார். ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சார் இங்க இந்த ரேட் போறாங்கன்னா அந்த ரேட் நம்மளுக்கு தெரியும். எப்படி வந்து அவங்க வந்து எல்லாருமே பிராட்காஸ்ட் வந்து எல்லா வியாபாரி இன்னொரு வியாபாரி ரேட்டை பார்த்து தான் இருப்போம். சம்பந்தமா இல்லாம அவர் 250 ரூபாய்க்கு வித்திருப்பாரு, அவரோட 150 ரூபாய் வச்சுங்களேன், நான் பொருள் கொடுக்க முடியாது. ஓகே. ப்ராப்பரா வாங்க, நல்ல செட்டிங் பண்ணி தரோம். அடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தரோம். ஓகே. யூடியூப்ல வர எல்லா வியாபாரிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்ல வர நம்ம ஒருத்தர் வந்து மன ரீதியாகவும் வார்த்தை ரீதியாகவும் தாக்கி பேசாம இருந்தாலே எல்லாத்தோட பிசினஸுமே நல்லா இருக்குங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ஸோ நான் இந்த வீடியோல ஏதாச்சும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கிறணும். இது வந்து நம்ம நிப்பாட்டிக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தானே தவிர இதை வந்து வளர்த்து கொண்டு போகணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. ஓகே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் பெஸ்டா இருக்கா, நீ நல்லபடியா பிசினஸ் பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து வயசு இது இல்லாம ஒரு இது இல்லாம யாரையும் எதுவும் பேச வேண்டாம். இது வந்து ஒரு 2 to 3 years பேக் வந்து பாத்தீங்கன்னா இதே போல வார்த்தை பொருட்கள் நிறைய இருந்துச்சு யூடியூப்ல. அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் வியாபாரி நம்ம பண்ண வேண்டாம். ஓகே. சேர்ந்து பயணிப்போம்.
என்கிட்ட ஒரு பொருள் இல்லையா பிரதர் கடைக்கு போங்கப்பா நான் அனுப்புற அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிறோமே தவிர இதுல என்னென்ன கிடைக்க போகுது? ஆமா வாயில அதான் சொல்றேன்ல, ஒரு பழமொழி இருக்கும், குறைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க. நம்ம பிசினஸ்க்காக மட்டும் நம்ம சத்தத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா கண்டதுக்கெல்லாம் நம்ம கான்சென்ட் பண்ணிக்கிட்டு வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டு அந்த பயம் எனக்கு இன்னைக்குமே இருக்குண்ணே. கண்டிப்பா சார். நம்ம மட்டும் தான் என்னவே நினைக்க மாட்டேன். கண்டிப்பா இன்னொருத்தன் வருவான், நம்ம பாடம் தான் கத்துக்கலாம், விரோதியை பார்க்க கூடாது. கண்டிப்பா இப்ப கூட பேர் சொல்ல விரும்பல, யூடியூப்ல வர்றாங்க, நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்னப்பா ரைட் இப்படி பேசிருக்கா அப்படின்னா இந்த பையன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு எஃபர்ட் போட்டுருப்பாப்ல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆமா ஷார்ட் ஸ்பேன்ல வர்றாங்க, நம்மளும் அப்படிதான் ஷார்ட் ஸ்பேன்ல தான் வந்தோம். 2015 2013 MBA முடிச்சு சென்னை வர்றேன், ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றோம், அப்புறம் பேங்கிங்ல ஒர்க் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்தோம், அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட் இருந்தோம். ஆக்சிடென்டலா அந்த தொழில் ஆரம்பிச்சோம். ஒரு 4-5 வருஷத்துல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதே போல டக்குன்னு வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்த பாதை வேறையா இருக்கும், இன்னொருத்தவங்க வந்த பாதை, அந்த பாதையில அவன் என்னென்ன கஷ்டப்பட்டு வந்தாங்கிறத பார்க்கறதுதான் அந்த வீடியோ பாக்குறோமே தவிர அந்த வீடியோ பார்க்கும்போது என்னப்பா இவ்வளவு ஸ்பீடா வந்து இப்படி தவறுதலா வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவர் இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் இன்னொருத்தர் தான் பேசினாருங்கிறது கிளீனா தெரியுது. அவர் இன்னொருத்தரோட வார்த்தையில சுட்டி காட்டி பேசினாங்க, அதுமே தவறுன்னு சொல்ல வரேன். நம்மளும் சில சமயம் கோவத்தை உருவாத பேசலாம், அந்த வீடியோ ஃபுல்லாவே தவறாவே பண்றது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. சோ மேல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்ண்ணே. கண்டிப்பா சார். நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 120 130 அந்த ரேஞ்சஸ்ல நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம். ஓகே நிறைய ஃபேப்ரிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி உள்ள வந்துட்டு இருக்கு. வர இனிமேல் நம்ம கஸ்டமருக்கு ட்ரீட் தான், எந்த குறையுமே இருக்காது. ஓகே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வந்து சீசன் கிடையாதுண்ணே. கண்டிப்பா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல்லாம் இல்ல, மார்க்கெட் போற போக பார்த்தா டெய்லி தீபாவளி தான், டெய்லி பொங்கல் தான், டெய்லி ரம்ஜான் தான். மாம் ஃபிட்லாம் நல்ல செட்டிங் கொண்டு வரோம். நீங்க வாங்க வரும்போது ஒரு மாம் ஃபிட் ஒரு 50 பீஸு இல்லை 20 பீஸு, இல்லை டிஷர்ட்ல ஒரு 30 பீஸு, சட்டில் ஒரு பீஸ் ஒரு 100-150 பீஸ் வந்துடும். அதுவே எனக்கு போதுமானது. ஒரு பொருளுக்கு 30 பீஸ் 40 பீஸ் வாங்கினா போதும், 20 பீஸ் போதுமானது. நேராக கடைக்கு வாங்க, நல்ல செட்டிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு, அதே மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே நம்மளுக்கு காட்டியிருப்பாரு. செம்ம கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல, எஸ்பெஷலி அந்த பேகி ஷர்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஓன் ஃபேப்ரிக்ல ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ரேட் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும், பட் செம்மையா இருக்கு, அந்த கலெக்ஷன் செம்மையா இருக்கு. அதே மாதிரி உடீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர் உடீஸ், அதுவும் நீங்க ஆஃபர்ல போட்டு விற்கிற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 பீஸ் 999, 4 பீஸ் கூட நீங்க 999 விற்கிற மாதிரி நீங்க வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் ஃபர் உடீஸ். ஏன்னா உடீஸ்ல ஃபர் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல அது ரேட்டும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு, பட் இங்க வந்து நம்மளுக்கு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஷாப்ல வந்து ஒரு நல்ல பொருளை வந்து ஆஃபர்ல போட்டு சேல் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா உல்ஃப் கேங் ஹோல்சேல் இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். ஒரு குவான்டிட்டியா எடுக்கும் போது நீங்க நம்ப முடியாத ரேட்ல வந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு, ஆஃபர்ல சேல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்க, நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஃபர்தரா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.